அம்மா எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ வந்து நம்ம பைரவர் இல்லம் ரொம்ப வேலை நடக்கலை, சுமாராக தான் வேலை நடந்திருக்கு. அது வந்து ஆகஸ்ட் 21 நம்ம பால் காய்ச்சிரும். நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க. எல்லா நல்ல உள்ளவங்களும் உள்ளவங்களும் நல்ல மனசு உள்ளவங்களும் எல்லாரும் நிறைய இருக்காங்க. என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள், அப்பா மாதிரி அம்மா மாதிரி அண்ணன் மாதிரி எல்லாரும் அனைவருமே இந்த இல்ல திறப்பு விழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும், கண்டிப்பாக வரணும். ஆகஸ்ட் 21 நீங்கள் 20 வந்துடுங்க. நீங்கள் வர்றவங்க எனக்கு மெசேஜ் கொடுத்துருங்க, வர்றோமான்னு. உங்களுக்கு நாங்கள் அட்ரஸ்ஸு எல்லாமே நான் சொல்கிறேன். பைபாஸில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் வரேன்னு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு தஞ்சாவூர் வந்தாலும் கந்தரக்கோட்டை, புதுக்கோட்டை வந்தாலும் கந்தரக்கோட்டை. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கந்தரக்கோட்டையில் வந்து இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த இடம்னு நான் சொல்லிடுவேன். நீங்கள் வந்துடலாம். ரொம்ப தூரம்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் இல்லை. சொல்லு, எங்கள் இல்லத்துக்கு வந்துருங்க, எங்கள் இல்லத்துக்கு வந்துருங்க. ஆமாம், நாங்கள் வந்து இப்போவே உங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். வந்துருங்க வந்துருங்க. நாங்கள் வந்து 20 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். யாருக்கு சீக்கிரம் இந்த வீடியோ போய் சேருதோ எல்லாரும் சீக்கிரத்துக்கு ரெடி ஆகுங்க. உங்களுடைய வேலைகள், மற்ற விஷயங்கள், மற்ற ஒரு இருக்கும், நிறைய இருக்கும் உங்களுக்குள்ள. அதை விட்டுட்டு அன்னைக்குன்னு எங்களுக்காக எங்க பிள்ளைங்களை பாக்குறதுக்காண்டி இந்த இல்லத்தை, அது ஒவ்வொருத்தவங்களோட இல்லம், அது கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்கு, உழைப்பு இருக்கு. அதனால நம்ம நல்ல உள்ளங்கள் எல்லாரும் அந்த இடத்துல சேர்ற இடம் பைரவர் இல்லத்துல வந்துருங்க. உங்களுக்கெல்லாம் நான் பத்திரிக்கை அனுப்பணும், எனக்கு நேரம் இல்லை, டைமும் இல்லை, வேலையும் கொஞ்சம் வேலை தான் முடியுது. அதனால இப்போதைக்கு பார்த்து பாலை காய்ச்சிருவோம். நல்ல நாளை பார்த்து பாலை காய்ச்சிட்டு நம்ம சீக்கிரத்தில் பிள்ளைய சுட்டு மாற்றிடுவோம். பைரவர் இல்லத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. அது என்னால் வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு நன்றி சொல்லி, உங்களுக்கு வாழ்த்து சொல்லி, உங்களுக்கு மனமாற உங்களை வரவழைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நீங்கள் இப்போதைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் பைரவர் இல்ல திறப்பு விழாவுக்கு எல்லாரும் வந்துருங்க. பால் காய்ச்சிரும். ஆகஸ்ட் 21 பால் காய்ச்சிரும். எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஒரு இந்த உலகத்தில் வந்து இந்த ஜீவங்களுக்காக நான் படாத கஷ்டம் இல்லை, பட்டு இது ஒரு கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து நான் இந்த முடிவை எடுத்து இந்த பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு, ஒரு இருக்க இடம், எங்கிட்ட ஒரு பிள்ளைங்க அடிபட்டு கிடந்தாலோ, எங்கிட்ட ஒரு பிள்ளை ஆபத்தில் இருந்தாலோ அதை கொண்டு வந்து இந்த இல்லத்தில் படுக்க போட அதிகாரப்பூர்வமாக நான் செய்வேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் பைரவர் இல்லத்துக்கு வந்துருங்கம்மா. இன்னும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாரும் வந்துருங்க. ஆகஸ்ட் 21 பால் காய்ச்சிரும்.